நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தெய்வத்தின் குரல் 2ஆம் பாகம் 178ஆம் பகுதி. புராணம். பல வரலாறுகளிடை தொடர்பு. பாகம் 2. ஒரு நாள் மேய்ச்சலின் போது பசுவின் குளம்பு இடித்து பூமிக்குள்ளிருந்து ஒரு கல் வந்தது. பார்த்தால் சிவலிங்கமாய் இருந்தது. இப்படி பெரிய சிவ அபராதம் பண்ணிவிட்டதால் பசு மிரண்டு ஓடியது. மகாவிஷ்ணு அதை சமாதானப்படுத்தி அழைத்து வந்தார். அந்த இடத்திற்கு திருக்குளம்பியம் என்று பெயர் இருக்கிறது. இதையெல்லாம் பார்த்த மகாவிஷ்ணுவுக்கு ரொம்பவும் வேதனை உண்டாயிற்று. ஏதோ ஒரு விளையாட்டில் தன் சகோதரி அகங்காரப்பட்டதற்காக இத்தனை விபரீதங்கள் வந்துவிட்டதே என்று ரொம்பவும் வருத்தப்பட்டார். சுந்தரேஸ்வரருக்கு மீனாட்சியை மகாவிஷ்ணுதான் தாரை வார்த்து கொடுத்தார். அந்த மாதிரி இங்கேயும் தங்கையை எப்படியாவது ஈஸ்வரன் மறுபடியும் சேர்த்து கொள்ளும்படியாக பண்ண வேண்டும் என்று மகாவிஷ்ணு பிரார்த்தனையும் பூஜையும் பண்ணி கொண்டிருந்தார். ஈஸ்வரன் மனசுக்கு திருப்தி உண்டாயிற்று. மகாவிஷ்ணுவிடம், நீ இப்படியே அவளை, பசுவாக இருக்கிற அம்பாளை மேய்த்து கொண்டே போய் காவேரியில் ஸ்நானம் பண்ணிவிட்டு எழுப்பு, பழைய ரூபம் வரும். அப்புறம் நானே வந்து எப்போது கல்யாணம் பண்ணிக்கொள்கிறேன் என்பதை சொல்கிறேன் என்றார். அவர் சொன்னபடியே கோசகர் பசுவை காவேரி ஸ்நானம் பண்ணுவித்து திரும்ப அது அங்கேயிருந்து போய் அடைந்த ஊரைத்தான் இப்போது திருவாவடுதுறை என்கிறோம். அடுதுறை தான் அது. எந்த காவேரி துறையிலே அதாவது பசு நீராடி கிட்டே போய் சேர்ந்ததோ அடு என்பதில் வரும் அடுதலுக்கு கிட்டே போய் சேருதல் என்று அர்த்தம். அந்த ஊர் என்று அர்த்தம். திருமூலர் திருமந்திரம் செய்ததால் பெருமை படைத்த ஊர் இந்த திருவாவடுதுறைதான். ஊர் பேருக்கு பொருத்தமாக திருமூலரும் செத்துப்போன ஒரு இடையனின் உடம்புக்குள்ளே பரகாய பிரவேசம் பண்ணியிருக்கிறார். அங்கே ஈஸ்வரன் வாக்குப்படியே அம்பாளுக்கு பசு ரூபம் மறைந்து ஸ்வயரூபம் வந்தது. ஈஸ்வரனும் பிரத்யக்ஷமானார். ஆனால் இன்னும் கொஞ்சம் ஆட்டம் போட நினைத்தார். பக்கத்திலே குற்றாலம் என்ற ஊரில், இது திருநெல்வேலி குற்றாலம் இல்லை, அருவி விழுகிறதே அந்த ஊர் இல்லை, இது தஞ்சாவூர் ஜில்லாவில் மாயவரத்துக்கு பக்கத்தில் இருப்பது. திருத்துருத்தி என்பது இதற்கு பழைய பெயர். அப்பர், சம்பந்தர், சுந்தரர் ஆகிய மூவரும் தேவாரம் பாடியுள்ள 44 க்ஷேத்திரங்களில் இது ஒன்று. அந்த ஊரிலே அம்பாளை பெண்ணாக வளர்க்க வேண்டும் என்று ஒரு ரிஷி தபஸ் பண்ணி கொண்டிருந்தார். அம்பாள் பூலோகத்துக்கு வந்ததுதான் வந்தாள். ரிஷியுடைய இஷ்டத்தை பூர்த்தி செய்வதற்காகவும் இந்த சந்தர்ப்பத்தையே யூட்டிலைஸ் பண்ணி கொண்டு விடலாமே என்று ஈஸ்வரன் நினைத்தார். இல்லாவிட்டால் அவளை மறுபடி ஒரு தடவை அல்லவா பூலோகத்துக்கு அனுப்ப வேண்டி வரும். அதனால் ஈஸ்வரன் அம்பாளிடம், நீ போய் திருத்துருத்தியில் அந்த ரிஷியின் பெண்ணாக கொஞ்ச காலம் இருந்து வா, அப்புறம் நான் வந்து கல்யாணம் பண்ணி கொள்கிறேன் என்றார். அம்பாளும் அப்படியே செய்தாள். அப்புறம் சுவாமி அங்கே பிரசன்னமானார். கோசக க்ஷேத்திரத்தில் வாக்கு கொடுத்தவரே இங்கே வந்தார் என்பதற்கு ஒரு உட்சான்றாக இங்கேயும் சுவாமிக்கு பெயர் வேதேஸ்வரர் என்று இருக்கிறது. அந்த ரிஷியும் இந்த கல்யாணத்துக்காகவே காத்து கொண்டிருந்த மகாவிஷ்ணுவும் ஈஸ்வரனை எதிர்கொண்டு அழைத்த ஊருக்கு எதிர்கொள் பாடி என்று பெயர் ஏற்பட்டுவிட்டது. கல்யாணத்துக்கு முன்னால் விரதம் என்று பண்ணுகிற ஹோமத்தை ஈஸ்வரன் பக்கத்தில் ஒரு ஊரில் செய்தார். அதனால் அதற்கு வேள்விக்குடி என்றே பெயர் உண்டாயிற்று. அப்புறம் எங்கே அவர் அம்பாளை கல்யாண பெண்ணாக பார்த்து பாலிகை தெளித்தாரோ அந்த ஊர் குறுமுளை பாலி என்று வழங்கி வருகிறது. அப்போது 2-3 கிராமங்களையே அடைத்து பெரிதாக கல்யாண பந்தல் போட்டார்களாம். அதற்கு நடு மத்தியமாக இருக்கிற ஊருக்கு திருமணஞ்சேரி என்றே பெயர். அங்கேதான் சாக்ஷாத் பார்வதி பரமேஸ்வரர்களுக்கு திருக்கல்யாணம் பண்ணி வைத்து மகாவிஷ்ணு மனம் குளிர்ந்தார். இப்போது நான் சொன்ன அந்த கதையில் அகம்பாவம் கூடாது, சூதாட்டம் கூடாது, பதியின் வாக்குக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், சகோதர வாத்சல்ய பரிபாலனம் முதலான அநேக தர்மங்கள் வெளியாவதால் ஸ்தல புராணங்களை உபயோகமில்லாதவை என்று ஒதுக்குவது எவ்வளவு தப்பு என்று தெரிகிறது. அது மட்டுமில்லை, நான் கதை சொன்னதும் இதை நினைத்து இல்லை. இந்த ஒரு கதைக்குள்ளே துண்டு துண்டாக ஒரு 7-8 ஸ்தல புராணங்கள் சேர்ந்திருக்கின்றன. ஒன்று விட்ட இடத்தில் இன்னொன்று ஆரம்பிக்கிறது. எல்லாம் சேர்ந்தால்தான் கதை பூர்ண ரூபம் பெறுகிறது. தேரெழுந்தூர், பில்லூர், ஆனாங்கூர், திருக்குளம்பியம், திருவாவடுதுறை, குற்றாலம், எதிர்கொள்பாடி, வேள்விக்குடி,
குருமுளைப்பாலி, திருமணஞ்சேரி என்று இத்தனை ஊர்களை பற்றிய ஸ்தல புராணங்கள் ஒன்று சேர்ந்து ஒரே கதையை உருவாக்கி இருப்பதால் அந்த கதை நிஜம்தான் என்று ஆகிறது. அநேகமாக அந்த ஸ்தலங்களின் பெயரிலேயே எவிடன்ஸ் இருக்கிறது. இதைவிட தஞ்சாவூர் ஜில்லாக்காரர்களுக்கு அதிகம் தெரிந்த ஒரு கதை கும்பகோணத்தையும் அதன் சுற்றுப்பட்ட க்ஷேத்திரங்களையும் இணைக்கிறது. பிரளயத்தின் போது பிரம்மா அடுத்த சிருஷ்டிக்கான பீஜங்களை அமிர்தத்தில் வேத சப்தங்களோடு சேர்ந்து ஒரு மண் கும்பத்தில், அதாவது குடத்தில் போட்டு அதற்கு யதோக்தமாக மாவிலை, தேங்காய் வைத்து பூணல் போட்டு மேரு உச்சியில் வைத்துவிட்டார். பிரளய வெள்ளத்தில் அது மிதந்து வந்தபோது பரமேஸ்வரன் மறுபடி சிருஷ்டியை ஆரம்பித்து வைக்க வேண்டும் என்று நினைத்தார். அப்போது கும்பத்தின் மேலே வைத்திருந்த தேங்காய் புயலின் ஆட்டத்திலே சரிந்து விழுந்து விட்டது. உடனே பிரளய வெள்ளத்திலிருந்து அந்த பிரதேசம் வெளியே வந்துவிட்டது. தேங்காய் விழுந்த இடத்திற்கு கிட்டேதான் பிற்பாடு அமிர்தம் மகாமக குளமாக பெருகிற்று. இப்போதும் அங்கே சுவாமிக்கு நாரிகேளேஸ்வரர் என்று பெயர் இருக்கிறது. நாரிகேளம் என்றால் தேங்காய். அவர் மேற்கு பார்க்க இருப்பதால் அபிமுகேஸ்வரர் என்கிறார்கள். அப்புறம் மாவிலை விழுந்தது. அந்த இடமும் பிரளயத்தை மீறிக்கொண்டு பூப்பிரதேசமாக வெளியில் வந்தது. கும்பகோணத்திற்கு வடமேற்கே 4 மைலில் உள்ள திருப்புறம்பயம்தான் அது. பயம் என்றால் பயஸ், ஜலம், அதாவது பிரளயம். புறம்பாக இருப்பது. பிரளயத்துக்கு புறம்பாக அதை மீறி இருப்பது திருப்புறம்பயம். அப்புறம் பூணூலும் இப்படியே விழுந்தது. அது மகாமக குளத்தின் கிட்டே ஒரு இடம். அங்கேயுள்ள கோவிலில் சுவாமி பெயர் சூத்திரநாதர் என்றே இருக்கிறது. சூத்திரம் என்றால் பூணூல், உபவீதம் என்றாலும் பூணூல். அதனால் உபவீதேஸ்வரர் என்றும் சொல்வதுண்டு. அங்கே கௌதம மகரிஷி பூஜை செய்ததால் கௌதமேஸ்வரர் என்றும் அதிகம் வழங்குகிறது. இந்த கும்பத்துக்கு வாயை தவிர மூக்கும் இருந்தது. கிண்டி, கமண்டலம் முதலியவற்றுக்கு இருப்பது போல. நான் வைத்து கொண்டிருக்கிற கடத்துக்கு கூட மேல் பக்கம் வாய் இருப்பதோடு பக்கவாட்டில் மூக்கும் இருக்கிறதல்லவா? கடம் அல்லது குடத்தை உள்ளே நிரப்புவதற்கு வாய் வழியாக ஜலம் விட வேண்டும். அதிலிருந்து ஜலத்தை வெளியில் விட வேண்டுமானால் மூக்கு வழியாகத்தான் விட வேண்டும். இம்மாதிரி சாஸ்திரோக்தமான குடமாகவே அந்த அமிர்த கடமும் இருந்திருக்கிறது. பரமேஸ்வரன் பார்த்தார். கும்பம் தானாக கவிழ்ந்து சிருஷ்டி பீஜமும் அமிர்தமும் வெளியில் வராததால் தாம் பானத்தினால் அடித்து கும்பத்தை உடைத்து அவற்றை வெளிப்படுத்தி விடுவது என்று தீர்மானம் பண்ணினார். உடனே பானத்தையும் போட்டார். பானபுரி என்ற பானாத்துறையான அந்த இடத்தை தான் இப்போது வானாத்துறை என்கிறார்கள். அங்கே சுவாமிக்கு பெயர் பானபுரீஸ்வரர். குடத்தின் வாய் சிதறி விழுந்த இடம் குடவாசல் என்று பெயர் பெற்றது. ஆனால் சாஸ்திரோக்தமாக மூக்கு வழியாக அமிர்தம் வெளிவர வேண்டும் என்று சுவாமி நினைத்ததால் மூக்கு உடைந்து அமிர்தம் வெளிவந்த க்ஷேத்திரமே மற்ற க்ஷேத்திரங்களை விட பெருமை உடையதான கும்பகோணம் ஆயிற்று. கோணம் என்றால் மூக்கு. கும்பத்தின் கோணம் விழுந்த இடம் கும்பகோணம். குடமூக்கு என்பதே அதற்கு தேவாரத்தில் உள்ள பெயர். அங்கே லிங்கமாக இருந்த மண் கலயமே வைக்கப்பட்டு விட்டது. இப்போதும் அப்படித்தான் இருக்கிறது. கவசம் போட்டுத்தான் அதற்கு அபிஷேகம் நடக்கிறது. கும்பேஸ்வரர் என்று பெயர். அமிர்தம் விழுந்த இடம்தான் மகாமக குளம். இது அமிர்தம் வெளிவந்த க்ஷேத்திரம் என்பதற்கு பொருத்தமாக இங்கேயுள்ள சாரங்கபாணி பெருமாளை ஆரா அமுதன் என்றே ஆழ்வார்கள் பாடியிருக்கிறார்கள். வைஷ்ணவர்கள் கும்பகோணத்தை குடந்தை என்பார்கள். இப்படி பல க்ஷேத்திரங்கள் இன்டர்கனெக்டடாக இருந்து கொண்டு ஸ்தல புராணங்கள் நிஜம்தான் என்று உறுதிப்படுத்துகின்றன. திருவழுந்தூர், கும்பகோணம் குறித்த பல க்ஷேத்திரங்கள் ஒன்றுக்கொன்று கிட்ட கிட்ட இருப்பவை. இவை ஒரு 4-5 மைல் ரேடியஸ்க்குள் அகப்பட்டுவிடும். இதைவிட விஸ்தாரமான ஸ்கேலில் தூர இருக்கிற க்ஷேத்திரங்களில் பரஸ்பரம் சம்பந்தத்தை சொன்னால் ஸ்தல புராணங்கள் கட்டுக்கதை இல்லை என்று இன்னும் திடமாக தெரியும். அடுத்த பாகத்தில் சொல்கிறேன். நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவா.